நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கும் தேனிலையா வணக்கம். சார், இன்னொரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு. ஆனா அது பொதுக்களத்துல பெருசா விவாதிக்கப்படல. ஈரோட்டு இடைத்தேர்தல். அதற்கு அருகில் இருப்பவர் நீங்க. இந்த சீமானுடைய உரையாடல், பெரியாரை எதிரா நிப்பாட்டுறது, இது அந்த மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? சீமானை எப்படி ரிசீவ் பண்றாங்க சார் ஈரோட்டு மக்கள்? இப்ப எல்லாரும் இந்த இந்த சம்பவத்தையா இப்ப இந்த விஜயனுடைய சந்திப்பு, அப்புறம் அதிமுகவில் இருந்து நிர்மல் போனது, இது ஒரு 3 நாட்கள் விவாதிச்சு அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, திமுக இதுல ஒரு அவங்களுக்கு இதுல லாபம் இருக்கு. இதுல அதாவது ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு ஈரோடு கிழக்குல ஒரு இடைத்தேர்தல் நடக்குதான்னு நடக்காது எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கே தெரியல. அதாவது ஈரோடு கிழக்கு வாக்காளர்களுக்கே நம்முடைய தொகுதியில் தேர்தல் நடக்கிறதா என்பதே தெரியாத அளவுக்கு இந்தியாவுல எனக்கே பெரிய வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை நீங்க நம்முடைய தமிழகத்துல தேனியிலையா மறக்காம கேட்டீங்க. ஈரோட்டுல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அது அருகாமையில் இருக்கிறது, அது சூழ்நிலை என்னன்னு. ஆனா அதுல இப்ப அந்த சம்பவங்கள், அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம், அதையொட்டி இப்ப இந்த ஆதவ சிக்கல், விஜய் திருமா, இதுலோட இப்ப நம்ம இந்த விவாதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தான் இருக்கு பரப்புரை. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. திமுக அணியில இருந்து யாரும் போய் வாக்கு கேட்கறதுக்கு கூட அங்க யாரும் போகல, போக வேண்டியது இல்லை. ஏன்னா அங்க பிரதான கட்சி அதிமுக போட்டியில் இல்ல, பாஜகவும் தப்பிச்சுட்டாங்க, அங்கேயும் போட்டியே இல்லைங்கிறதுனால அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பெயரளவுல அங்க நாம் தமிழர் ஏற்கனவே பெற்ற 10,000 வாக்குகளை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சித்தவன் சீமான் நிற்கிறார். ஆனா அவரு இப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட அவர் 25 ஆண்டு காலமா ஒரு வலிமையான ஒரு 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 பகுத்தறிவு அரசியலை, பொது உடைமை அரசியலை, இயற்கை சூழல் அரசியலை, அவர் நம்மாழ்வாரை, மேதகு தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களை, தந்தை பெரியாரை, பெரிய அளவுல நம்ம அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை, அவங்க சாக்ரட்டிஸ், பிளேட்டோன்னு பெரிய அளவுல மாவோவை, இப்படி எல்லாம் பெரிய அளவுல ஒரு அரசியலை நாட்டு மக்களுக்கு கற்பித்து வந்த சீமான் ஒரே நாளில் தந்தை பெரியார் குறித்து மிக கடுமையான ஒரு 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 ஆதாரமற்ற அவதூறை அவர் பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு அதோட கடந்து போகாம அதை மறுத்து அல்லது அதை 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 நிறுவுவதற்கு கடுமையா போராடுறத பார்க்கிறோம். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியாரிஸ்டுகள், தந்தை பெரியாருடைய ஆதரவாளர்கள் பெருமளவு களத்துக்கு கடுமையா எதிர்வினை ஆற்றுவதையெல்லாம் பார்த்தோம். அப்ப அதுல அதை ஒழுங்குபடுத்துறதுல இப்ப திரும்ப இத்தனை ஆண்டு காலம் கட்டி அமைத்த அந்த ஒரு பிம்பத்தை தனக்குத்தானே அதை சிதைத்து அதை அது சரியை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுலையும், அந்த ஈரோடு கிழக்கிலையும் அதே முழக்கத்தை அவர் முன்வைக்கிறதுனால சீமான் மீது இருந்தான அந்த மதிப்பு இருக்குல்ல, அந்த நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்திக்கிட்டார். அவரே ஏற்படுத்திக்கிட்டார், வெளியிருந்தெல்லாம் யாரும் செய்யல. அப்ப அந்த நாம் தமிழரையும் பெருமளவு அங்கு அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் நாம் தமிழரை ஆதரித்து வாக்களிக்க மாட்டாங்க. திரும்ப அந்த சீமானுக்கு அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, அதாவது திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் யாரு, அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதிமுக வாக்களிப்பால் பாஜகவின் இந்துத்துவ கருத்தியலை உள்வாங்கி இருக்கிற அந்த இந்துத்துவவாதிகள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப சீமான் வைக்கிற இந்த கருத்துக்கு பெரிய அளவுல எடப்பாடியுடைய அதிமுக ஆதரவாளர்களும் பாஜகவின் ஆதரவாளர்களும் அந்த கருத்தை ஏற்கக்கூடிய அளவுல பெருமளவு ஏற்கக்கூடியவர்கள் தான். ஆகவே இந்த வாக்குகள் அதாவது நாம் தமிழருக்கு, சீமானுக்கு கிடைக்கும். அப்ப வேற வழியில் அவங்க வாக்களிப்பதற்கு சூரியனை தவிர வேற ஒரே சின்னம் அந்த ஒளிவாங்கி சின்னம் தான் இருக்கு, நாம் தமிழருடைய சின்னம் தான் இருக்கு. அப்ப நாம் தமிழர் ஏற்கனவே பெற்றிருந்த 10,000 வாக்குகளில் குறைவான வாய்ப்பு பெறுவதற்கான சூழல் இருந்துச்சு. இப்ப அடிஷனலா அதிமுக வாக்கும் பாஜக வாக்கு இருக்கிறதுனால கட்டாயமா அந்த 10க்கு மேல உயரும். கிட்டத்தட்ட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வரைக்கும் போகும். ஏன்னா அந்த அதிமுக வாக்கும் பாஜக வாக்கும் சீமானுக்கு போகும். அப்ப அதிமுகவோடும் அவர் ஒரு இணக்கமான உறவுல தான் இருக்கிறாரு. எடப்பாடி சீமானை எதிர்க்கவில்லை, சீமான் எடப்பாடியை விமர்சிக்கவில்லை. எடப்பாடி பெரியார் மீது இருந்த பற்றுறுதியும் இல்லாதவர். பாஜக, அண்ணாமலை, ஹெச் ராஜா, நம்முடைய அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வானலாவி புகழ்ந்து சீமானை இப்ப பல்லக்கில் வைத்து அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆகவே அந்த இந்துத்துவ வாக்குகளும்
ஏற்கனவே இந்துத்துவ கருத்துக்கு ஆளாகி கிடக்கிற அதிமுகவின் எடப்பாடியினுடைய வாக்குகளும் நாம் தமிழர் ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் வாக்குகளோடு இணைந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறும். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்ல போனா அந்த ஏற்கனவே பெற்றிருந்த வாக்குகளை கூட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற போறாங்க. ஆனா நாம் தமிழர் ஏற்கனவே பெற்றிருந்த 10,000 வாக்குகளை விட அதிமுக பாஜக வாக்கு இணைவதனால் அந்த வாக்கும் கூடும். அதுல அவருக்கு சீமானுக்கு ஒரு நிறைவு, நான் ஏற்கனவே பெற்ற வாக்கை விட கூடுதலாக பெற்றிருக்கிறேன் என்று சீமான் சொல்லக்கூடும். ஏன்னா ஒரு 15,000 வாக்குகள் வாங்கினா கூட எனக்கு 5,000 வாக்குகள் இப்பொழுது கூடியிருக்கிறது. அது நான் தந்தை பெரியாரினுடைய பிம்பத்தை தகர்த்ததனால் எனக்கு மக்கள் அவரு ஊர்லயே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி சொல்றதுக்கு தான் முயற்சிக்கிறார். ஆனா அது அப்படி பிள்ளை இல்லை. நான் இன்னைக்கே சொல்லிடுறேன், தமிழ் நிலத்தின் வழியாக உலக ஒட்டுமொத்த தாய் தமிழ் தமிழ் உறவுகளுக்கு சீமான் 10,000 வாக்குகளை விட கூடுதலாக பெறுவார். பெறுகிற அந்த வாக்குகள் அது அதிமுகவின் பாஜகவின் வாக்குகள். ஆனாலும் 67,000 வாக்குகளில் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்த கை சின்னம் அண்ணன் EV.K.S. இளங்கோவன் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமே களத்தில் சூரியனில் சந்திரகுமார் நிற்கிறார். சந்திரகுமார் ஏற்கனவே பெற்ற 67,000 வாக்குகளை வித்தியாசத்தை விட கூடுதலாக நாம் தமிழரிடமிருந்து கூடுதல் வாக்குகளை பெற்று பெரும்பாலான வாக்குகளை வெற்றி பெற போறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சகோதரர் சந்திரகுமார். அந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, பெரும்பான்மை நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் சீமான் நான் ஏற்கனவே 10,000 வாக்குகளை பெற்றிருந்தேன், இப்பொழுது நான் 15,000 பெற்றுவிட்டேன், 20,000 30,000 சொல்லுவார். நான் இப்ப சொல்லிட்டேன், அது பெரியாரையாவை தாக்கியதால் கிடைத்த வெற்றி அல்ல. அது ஏற்கனவே அதிமுகவின் பாஜகவின் வாக்குகளும் அந்த கருத்தோடு நெருக்கமான கரம் பற்றி கொண்டு பயணிக்க முடிவெடுத்து விட்ட சீமானுக்கு அந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு அடிஷனலாக கிடைத்த வாக்கு என்பதனால் கிட்டத்தட்ட அவர் 20,000 30,000 வாக்குகள் வரைக்கும் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுவும் சீமானுக்கு வெற்றி அல்ல. இப்ப சீமான் ஒரு பக்கெட்டு பெரியாரையும் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரனையும் எதிர துருவத்துல நிப்பாற்ற இந்த அரசியல் தமிழக களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னால் தமிழக அரசியல் களத்தை தொடர்ந்து உற்று நோக்குவர். உங்க பார்வையில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? பிரபாகரன் அவர்களையும் பெரியாரையும் ஒரே புள்ளியில் நிப்பாற்ற இந்த அரசியல் என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, ஒரே புள்ளியில நிப்பாட்டி இருந்த அரசியல் தான் இவ்வளவு நாளா நடந்துச்சு. இப்ப அதுல இருந்து எதிர் முனையில நிறுத்துற அரசியல், அதை பிரிக்கிற அரசியலை தான் சீமான் செய்யறாரு. அது பிழையானது, தவறானது. பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் நீங்க எப்படி எதிர்முனையில நிறுத்த முடியாதோ அதை போன்று மேதகு தேசிய தலைவர் பிரபாகரனையும் தந்தை பெரியாரையும் பகுத்தறிவு பகலவன் வெந்தாடி வேந்தன் தந்தை பெரியாரையும் எதிர்முனையில நிறுத்த முடியாது. அவர் ஒரு தந்தையும் தனையனை போல உறவு கொண்டவர். கருத்தால், போராட்ட குணத்தால், இனம் மொழி விடுதலை என்கின்ற அந்த கருத்தியலில் தந்தை பெரியாரை பற்றி நின்று தந்தை பெரியாரின் கருத்தியல் கோட்பாட்டை விதைத்து நாளெல்லாம் களமாடி வருகிற பெரியாரின் பெரும் தொண்டர்கள் அந்த இயக்கம்தான் விடுதலை புலிகளுக்கு 100 விழுக்காடு துணையாக உதவியாக இருந்திருக்கிறது. ஆகவே தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள் எதிர் முனையில் நிறுத்த நாம் தமிழர் கட்சி எடுத்த முடிவு, சீமான் எடுத்த முடிவு பிழையானது, தவறானது. நாட்டு மக்கள் ஏற்கவில்லை. ஒட்டுமொத்தமாக இருக்கிற 8 கோடி தமிழர்களும், உலகம் முழுக்க இருக்கிற 10 கோடிக்கும் மேற்பட்டு இருக்கிற தமிழர்களும் ஏற்கவில்லை, அதை நிராகரிக்கிறார்கள். சீமான் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. நாங்க அப்படித்தான் பார்க்கணும். இதுல சீமான் அவருடைய நிலைப்பாடு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஜகவை, ஏன்னா பேரறிஞர் H. ராஜா அப்படின்னு குறிப்பிடுறார், கிட்டத்தட்ட ஒரு பாஜகவினுடைய இன்னொரு உண்மையான டீமா சீமான் மாறுறாரோ? அதுதான் அஜெண்டாவோ? இல்ல, பாஜக கூட நீங்க அண்ணாமலையிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி தந்தை பெரியார் குறித்து இப்படி ரொம்ப கடுமையா அவதூறு சொல்றாரு அல்லது இப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னு சொன்ன உடனே எங்க ஆதாரம் இருக்குதுன்னு சொன்ன அண்ணாமலை தப்பிச்சு போயிட்டாரு. 4 மணிக்கு தரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு அண்ணாமலை. ரபேல் வாட்சிக்கு எப்படி ஆதாரம் தராம போயிட்டாரோ அதே மாதிரி இதுக்கும் ஆதாரம் தரல. பெரியாரையா இப்படி
தாயோடும் மகளோடும் மத்தியான உறவோடும் சீமான் சொன்ன அந்த கருத்தை ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி தப்பித்து விட்டார். சீமானாலும் ஆதாரம் தர முடியவில்லை, யாராலும் ஆதாரம் தர முடியவில்லை. ஆனால் இந்த கருத்தை தொடர்ந்து தந்தை பெரியாரை கடுமையாக தாக்கி எதிர்கள் முனையில நிறுத்த முயற்சிக்கிற சீமான் துணைக்கு மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயாவை அழைத்து வந்திருப்பது இன்னும் பெரிய தவறானது, பிழையானது. ஏன்னா அவர் ஒரு வீர மரணம் அடைந்து தன் குடும்பத்தை இழந்து இனத்தையே இழந்த ஒரு மகத்தான மாபெரும் தலைவனை தந்தை பெரியாருக்கு இணையாக கொண்டு வந்து நிறுத்துவது ஏற்க முடியாது. அது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது தாயின் மார்பல் பால் அருந்திய குழந்தை மார்பை சிதைப்பதை போலதான். அது பிழையானது, தவறானது. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இவரு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல ரொம்ப தீவிரமாயிட்டாரோ சீமான்? அதான் சொல்ல வரேன். எதிர்கால போக்கு அதை நோக்கிதான் பயணிக்குமோ? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி இருந்த அந்த அளவுக்கு அந்த கருத்திலோடு அண்ணாமலையே பெரியாரையா குறித்த அந்த வார்த்தையை பயன்படுத்த தயங்கி அஞ்சி போற சூழ்நிலையில துணிந்து நான் பெரியாரை தாக்குவேன் என்று சொல்லுகின்ற சீமான் எந்த இடத்துல இருப்பாருன்னா கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத்துக்கான இடத்துக்கு வந்துட்டாரு. நான் அதான் சொன்னேன், 25 ஆண்டு காலம் அவர் கட்டி அமைத்து வந்த ஒரு மகத்தான ஒரு மாற்றத்திற்கான ஐக்கானா சீமான் இவ்வளவு காலம் இருந்தாரு. ஆனால் இப்பொழுது அவர் எங்க வந்து நிற்கிறார்னா 100 விழுக்காடு அர்ஜுன் சம்பத் என்ன பேசினாரோ, இந்து மக்கள் கட்சி என்ன பேசினாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். அதான் பெரிய அவருடைய உழைப்பு மட்டுமல்ல, அதற்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இரவு பகலாக தொண்டாற்றி பாடுபட்டு அந்த கருத்துக்கு கிட்டத்தட்ட 35,000 வாக்குகளை செலுத்தி தமிழ் தேசியம் என்கின்ற அந்த வடிவத்தை புலிகளுக்கான தமிழ் ஈழத்துக்கான விடுதலைக்கான அந்த பார்வையை நம்பிக்கையை பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி தொண்டு தியாகம் அளப்பரியது. ஆனால் இப்பொழுது இந்த 15 நாட்களில் சீமான் மொத்த இந்த எல்லா வகையான தியாகத்தையும் சரித்து அர்ஜுன் சம்பத் அளவுக்கு வந்துட்டாரு. எனக்கே பெரிய வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தமிழக அரசியலில் இன்னொரு அர்ஜுன் சம்பத் தான் சீமானா? இல்ல, அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. யார் அவருக்கு இதை சொல்றாருன்னு தெரியல. இப்ப நான் சமீபத்தில் பாக்குற நம்ம ஜெகதீசன் பாண்டியன், நம்ம ஏற்கனவே வெற்றிக்குமரன், மொத்த காளியம்மாள் வரைக்கும் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சீமான் நாம் தமிழர் வெளியேறி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 25 வயதை கடந்தவர்கள் கூட முதல்ல எல்லாம் பின்னாடி இருப்பாங்க. இப்ப காளியம்மாள் இன்னும் வெளியேறலங்க, வெளியேறல. அது அமைதியா இருக்காங்க. இல்ல, அமைதியா இருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு பரப்புரைக்கே வரலையே. அவங்கதான் இப்ப சீமானுக்கு அடுத்து காளியம்மாள் ஏற்கனவே கல்யாண சுந்தரம் இருந்தாங்க, அப்புறம் இருந்தாங்க. சாட்டை இருக்காரு பாவம். அவரு நீண்ட காலம் இருப்பாரு, அவரு தொடர்ந்து இருப்பாரு. அவரு இப்ப சமீபத்தில் வரமாட்டாங்க, அவருக்கு கடைசியா தான் வருவாரு. அவர் எப்படி வருவாருன்னு தெரியல பாவம். ஆனா இப்ப மொத்தமா எல்லா நிர்வாகிகளும் அமைதியாகி வெளியேறி வெறும் சீமான் மட்டும்தான் இப்ப அங்கே அதுல ஒரு அடுத்த நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்முடைய இந்த நாம் தமிழர் வலிமை பெற வேண்டும், நாம் தமிழருடைய நட்பு இயக்கம் தான் இப்ப நாங்க எல்லாமே சீமான் வலிமை பெற வேண்டும், நாம் தமிழர் வலிமை பெற வேண்டும் என்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லா வகையிலும் நாங்க ஒரு மாரல் சப்போர்ட்டா தான் இருந்தோம். இப்பவும் ஒரு 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 வருத்தம் தான், வேதனையில தான் நாங்க இப்ப இந்த கருத்தையெல்லாம் நாங்க பதிவு செய்யறோம். ஏன்னா அது தளத்துல கடுமையா சீமானையும் நாம் தமிழரையும் தமிழ் தேசியத்தையும் அது மிகப்பெரிய தாழ்வுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு இப்ப சீமான் நாம் தமிழருடைய நிலைப்பாடு. அப்ப மூத்தவர்கள் எல்லாம் முழுமையா வெளியேறிட்டாங்க. இப்ப ரொம்ப குழந்தைதான் இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் ரொம்ப ரொம்ப குறைந்த வயதுடைய குழந்தைகள் தான் சீமானை சுற்றி இருக்கிறத நம்ம பாக்குறேன். அதுல காளியம்மாள் மாதிரியான சகோதரிகள் எல்லாம் இப்ப சமீபத்துல களத்துல காணோம். ஏற்கனவே இருந்த நிறைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறிட்டாங்க. அதற்கு முன்பு பெரிய மூத்த நிர்வாகிகளா ஐயனார் ஐயா மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறினாங்க. ஜெகத் கஸ்பர் ஐயா மாதிரி எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல துவக்க காலகட்டத்துல இருந்தவங்களை வெளியேறிட்டாங்க. பல பேர் இப்ப தடா சந்திரசேரியா மாதிரி, சாகுல் அமீது மாதிரி, அமீர் மாதிரி மிகப்பெரிய வலிமையான ஆளுமைகள் எல்லாம் புடைசூழ இருந்தாங்க. அவர்களெல்லாம் படிப்படியாக நீண்ட காலத்திற்கு முன்னாடியே விலகிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட இனி அங்க விலகுவதற்கு யாருமே இல்லை. அப்ப சீமான் மட்டும்தான் இருக்காரோ? சீமான் மட்டும்தான் இருக்காரு. அதுதான் ஏன் அப்படி அவர் கஷ்டப்பட்டு இப்படி உருவாக்கின ஒரு இயக்கத்தை ஏன் அப்படி சிதைத்து இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு இரையாகி இப்படி போயிட்டாரேங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. அதை இப்படி தெரிஞ்சு மிகப்பெரிய அளவில் ஏதாவது அவர் யாராவது ஒரு கருத்தியல் தெளிவுல அவருடைய இந்த செயல்பாட்டிலையும் முடிவிலையும்
சீமான் மறுபரிசீலனை செய்யணும்னையும் நான் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பா தனியரசு கட்டாயமா நான் ஒரு நட்பா உறவா என் சகோதரனா ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். கண்டிப்பா நேத்தி அந்த கட்சியில இருந்து விலகிய அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள்ல ஒருவர். ஜெகதீஷ் பண்ட். ஆமா, அவரு சொல்றாரு, இவர் ரெகுலரா ஆடிட்டர் குருமூர்த்தியையும் பாஜக சார்ந்த தலைவர்களையும் சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். இன்னும் சீமான் தரப்புல இருந்து பெரிய மறுப்பு அதற்கு வரலங்க. இப்படி பார்க்கிற போது ஒருவேளை அந்த அசைன்மெண்ட்டுக்கான ஒருவேளை பாஜகவின் முகமாக கூட சீமான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தல் இல்லைனாலும் 31ல அவங்களுடைய இலக்கு அப்படி இருக்குமா? இல்லப்பா, பாஜகவின் இலக்கு அல்லது பாஜகவின் நட்பு அல்லது பாஜகவின் முக்கிய ஆளுமைகள் RSS ஆளுமைகளோடு சீமான் தொடர்பு வைத்திருக்கிறாரா, நேரடியாகவா மறைமுகமாவான்னா அவரே அதை மறுக்கலையே. அவரே ரஜினி பாக்குறாரு, ரஜினி ஒரு RSS காரர், பிஜேபி காரர் தான். ரவீந்திரன் துரைசாமி என்ன இருக்காரு, அவரும் பிஜேபி RSS அல்லது இந்துத்துவ பரிவார அமைப்புகளினுடைய ஒரு கருத்தியலாளர் தான். அப்ப அவரை சீமான் தொடர்பு வைத்திருக்கிற 99 விழுக்காடு பேர் RSS, பாஜக, இந்துத்துவ அமைப்புகளோடு அதை வழிநடத்துகிறவர்களோடு தான் தொடர்பு வைத்திருக்கிறார். ஆகவே சீமான் ஒன்றும் யாரையும் போய் ரகசியமா சந்தித்து அல்லது பயந்தெல்லாம் அவர் இல்லையே. அவர் தான் பகிரங்கமா சொல்றாரு, எனக்கு திராவிடத்தை ஒழிப்பது, தந்தை பெரியாரை ஒழிப்பது, அதுதான் என்னுடைய முதல் பணிங்கிறார். அப்ப அது பாஜகவினுடைய பணியை அவரே கூர்மைப்படுத்தி களத்துக்கு முன்னாடி போறதுனால பாஜகவில் இருக்கிற ராஜா உட்பட அர்ஜுன் சம்பத்தோ தமிழிசேகாவோ எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து வரவேற்கிறார்கள். இப்ப இன்னைக்கு கூர்மையா கடைசியா இப்ப மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் நட்டா 3 பேரும் தான் சீமானை ஆதரிக்காமனா இந்த கருத்தை வரவேற்று பாராட்டாம இருக்காங்க. இன்னும் அவங்க கவனத்துக்கு போகல. அது இந்தியில மொழிபெயர்த்து சொன்னாங்கன்னா அவங்களும் பாராட்டி ஒரு அறிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் இல்லை, அவங்களுக்குள்ள அவெல்லாம் ஒரே இதாத்தான் இருக்காங்க. அப்ப ஆகவே நம்ம ஒரு தமிழ் தேசிய கருத்து என்பதும் ஒரு 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 நாகரிகமான பகுத்தறிவு அரசியல் என்பதும் தமிழ்நாட்டில் காலம் காலமாக தோற்கடிக்கப்பட்டு சூழ்ச்சியால் தமிழ் சமூகம் சாதியாலும் மதத்தாலும் பிரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியது நாம் தமிழர். ஆனால் அந்த நம்பிக்கையிலிருந்து எந்த சதி எந்த சூழ்ச்சி நம்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறியாமையிலே வறுமையிலே அரசியல் விடுதலை இல்லாமல் நம்மை முடமாக்கி மூடர்களாக இந்த மண்ணில் அடிமைகளாக வாழ வைத்ததோ அதே இடத்துக்கு போய் இப்ப நாம் தமிழரும் சீமானும் நிற்கிறார்கள் அல்லது அவர்களோடு கரம் பற்றுகிறார்கள் என்கின்ற இந்த தோற்றம், இந்த சந்தேக நிழல் இருக்குல்ல, இது பிழையானது, தவறானது. நீண்ட காலத்திற்கு அப்புறம் தமிழ் தேசிய ஒரு ஒளி நாம் தமிழர் வழியாக சீமான் வழியாக பாய்ச்சப்பட்டது. அந்த ஒளி படிப்படியாக குறைந்து அது அதனுடைய வீரியம் குறைந்து வருகிறது. பெரியாரினுடைய இந்த மூக்கமான தாக்குதல் வழியாக முழுமையாக அந்த ஒளி அணைக்கப்பட்டு விட்டது என்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆகவே நாம் தமிழரும் ஆர்வம் சகோதரர் சீமானும் இதை மறுபரிசீலனை செய்து ஒழுங்குபடுத்தி உண்மையான தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கு எதிரானது இந்திய தேசியம், தமிழ் தேசியத்திற்கு எதிரானது பிராமண கருத்தியல், வேத மத கோட்பாடு, அந்த கருத்தியலை முன்னிறுத்தி நமக்கு எதிரியை அங்கு அடையாளம் காட்டாமல் நமக்குள் சாதியாவும் மதமாவும் தமிழ் சமூகத்திற்கு பெரும் தொண்டாற்றிய தமிழ் இன உணர்வை, மொழி உணர்வை ஊட்டிய தந்தை பெரியாரை காயப்படுத்துவது அல்லது தாக்கி அழிப்பேன் என்று முனைந்து முன்னணி நிலைக்கு அவர் போவது என்பது பிழையானது, தவறானது. அது பாஜகவிற்கும் அல்லது இந்துத்துவ பரிவார இயக்கங்களின் பணியை எளிமையாக முடிப்பதற்கு துணை போவதாகத்தான் இப்ப நம்ம அது பார்க்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம். ஆகவேதான் நம்ம அவரை இப்ப பொதுவா தமிழ் சமூகம் எப்படி இருந்த ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து இந்துத்துவத்துக்கு எதிரான ஆயுதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட எந்த திராவிட இயக்கத்தை காட்டிலும் பொது உடைமை இயக்கத்தை காட்டிலும் தமிழ் தேசிய ஆயுதம்தான் இந்து தேசியத்தின் எதிர்த்து போராடுவதில் கூர்மையாக இருக்கிற ஆயுதமாக நாம் தமிழரை பார்த்த காலம் ஒன்று மிக சமீபத்து வரை இருந்தது. அப்படித்தான் நாங்கள்தான் கடுமையா சீமானை நாம் தமிழரை ஆதரிச்சோம், நாட்டு மக்கள் ஆதரித்தார்கள், தொடர்ந்து ஆதரிக்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நீங்க அது திராவிட கருத்தியல் அல்லது பொது உடைமை கருத்தியலை விட முதன்மையானது இந்து பாசிசம்ங்கிற நிலைமை மாறி இந்து பாசிசம் சகோதரத்துவ கோட்பாடை போலவும் இதர திராவிட கருத்தியல், பொது உடைமை கருத்தியல், பிற கோட்பாடெல்லாம் முதன்மையானதாக சீமான் எதிரியை திசை திருப்பிட்டார். அதுதான் இப்ப சீமானுக்கு இருக்கிற நெருக்கடி.
சீமான் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் கூடுதலான கணிசமான வாக்குகளை, இரட்டை இலை அல்லது தாமரை வாக்குகளை பெற்று கூடுதலாக பெறக்கூடும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அளவிலையும் உலக அளவிலையும் நாம் தமிழர் மீது இவ்வளவு காலம் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது அது குறைந்திருக்கிறது அல்லது சரிந்திருக்கிறது, சந்தேகத்தில் நிலையில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்பதனால் இந்த ஆர்வ சகோதரர் சீமான் இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த கருத்தியலில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மீண்டும் நம் தமிழகத்தின் வாயிலாக என் அன்பு இயக்கமாக இருக்கிற வளர வேண்டிய ஒரு இயக்கம், வளர வேண்டிய ஒரு தலைவர் சீமானுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழகத்துக்கும் தேனிலையா வணக்கம். நன்றி.